ஸோ கல்வி இன்றைக்கு வந்து நம்ம பார்க்கலாம், நிறைய பேர் கோ எஜுகேஷன் பள்ளியில படிக்க வைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கிறது சிறந்தது கோ எஜுகேஷனை விட. ஏனென்றால் குறிப்பாக இந்த நவீன காலத்தில், ஏனென்றால் ஃபித்னா அதிகமாக பரவலாய் போய் கிடக்குது. ஸோ இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இந்த பாலின கலப்பு, இந்த ஃப்ரீ மிக்சிங் ஃபித்னாவை உருவாக்கலாம் என்று சொல்றாங்க. ஒரு 20 ஆபத்துகள் நம்ம பார்க்க போறோங்க. முதலாவது ஹயா, இந்த வெட்க உணர்வு குறைஞ்சிடும். எளிதில் வந்து பேசி பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஆண் பெண் ஃப்ரீ மிக்சிங் அதிகரிக்கும் போது. மேலும் பார்வையை தாழ்த்தாமல் கண்ணால் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகரிக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல இருந்திருப்போம், நமக்கு தெரியும். அடுத்து அவசியம் இல்லாத நட்பு, காதல் உறவுகள் இதெல்லாம் உருவாகும். அழகு மற்றும் உடையில போட்டி ஏற்படும். மேலும் கல்வியில கவனம் குறைஞ்சிடும். ஆக்சுவலா பெண்கள் தான் அதிக மதிப்பெண்கள் எடுப்பாங்க, ஆண்கள் எப்பவுமே கம்மி மார்க்ஸ் தான் எடுப்பாங்க. மனதுல ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் தோன்றும், தேவையில்லாத எண்ணங்கள். மேலும் ஹராமான மெசேஜிங், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்துடும். இஸ்லாமிய மரியாதை குறைஞ்சிடும். பாலின கவர்ச்சி வந்து அந்த சூழல் வந்து அவங்கள நிறைய பாவமான விஷயங்களை செய்ய வைக்கும். நபிஸ்லா இஸ்லாம் சொன்ன அந்த ஹிஜாபுடைய நோக்கம் பலவீனம் ஆயிடும். மாணவர்களுடைய குணநலன்களில் பாதிப்பு ஏற்படும். மேலும் அதிரடி வெஸ்டர்ன் கலாச்சாரம், டேட்டிங் கல்ச்சர்லாம் வந்துடும். பாவ சூழல் வந்து ரொம்ப சாதாரணமாக தோன்றிடும். ஸோ சிறு வயதிலே காதல் கலாச்சாரம் இதெல்லாம் வரும். பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையாக ஆகும். ஆண் பெண்ணுக்கான எல்லைகள் மங்கிவிடும். இஸ்லாமிய தர்பியா, அது நல்ல வளர்ப்பு குறைந்து விடும். ஸோ சலஃப் அறிஞர்கள் நிறைய பேர் பார்க்கலாம் இல்லைங்க. ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ், ஷேக் உத்தைமின், ஷேக் ஃபவுசான் அவங்களுடைய ஃபத்வாலாம் பார்த்தா, கல்வி முக்கியம்தான், ஆனால் ஆண் பெண் பிரிந்து கல்வி கொடுக்கப்பட்டால் ஃபித்னா குறையும் என்று சொல்றாங்க. தனி இஸ்லாமிய பள்ளி இல்லாத போது கட்டுப்பாடுகள் இருந்துச்சுன்னா, ஹிஜாப் கடைபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபித்னாவை தவிர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போ கோ எஜுகேஷன் அனுமதி அளிக்கலாம் என்று சில நவீன கால அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் பெரும்பாலும் தவிர்த்துக்கத்தான் நல்லது. பாய்ஸ்னா பாய்ஸ் ஸ்கூல்ஸ், கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சிறந்தது. கல்வி ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல. ஆனால் பாலின ஃப்ரீ மிக்சிங் வந்து ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக உலமாக்கள் வந்து முன்கூட்டியே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க.